வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது நீல நிற சூரியன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகா தமிழ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை சம்யுக்தா விஜயன் அப்படின்றவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் லீட் கேரக்டரும் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிரான்சிஷன் ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு படம். அதாவது அரவிந்த் அப்படின்ற ஒரு பையன் பானு அப்படின்ற ஒரு பொண்ணா எப்படி மாறுறான் அப்படின்ற அந்த ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு படம். அரவிந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட அப்பா அம்மாவோட ஊருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பிறப்பால ஆணா இருந்தாலும் மனதளவில் என்னைக்குமே பெண்ணா உணரக்கூடிய ஒரு நபர். ஸோ பெண்ணா மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்கு. ஸோ இந்த ஒரு டிரான்சிஷன் ஜேர்னியை சைடில் மேற்கொண்டுட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அதாவது அவருக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. ஸோ கம்ப்ளீட்டாக அப்போ பெண்ணாக மாறிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு. ஸோ அந்த மாற்றத்தை எப்படி அவங்க ஃபேமிலி ஏற்றுக்கிறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் ஒர்க் பிளேஸில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் வந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் ஆக்சுவலாக பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் காட்டக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருந்துச்சு. எதையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இல்லவே இல்லை. அதுவும் டீட்டெயில்டாக அந்த பிரச்சனைகளை காட்டியிருப்பாங்க. பேர் மாற்றத்தில் தொடங்கி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது, அந்த ஒர்க் பிளேஸில் எப்படி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி எப்படி அவங்கள பார்க்குறாங்க, அவங்க பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சொல்கிறாங்க, அண்டு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காதல், இது மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டாகவே காட்டியிருந்தாங்க. ஃபேமிலி சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியே ஒரு மாதிரி பிற்போக்குத்தனம் நிறைஞ்ச ஒரு ஃபேமிலி மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலேயும் அவங்க சொந்தக்காரங்க அதை விட எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் பெண்களுக்கு கூட டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு குரூப். ஸோ இவங்க இந்த மாதிரியான டிரான்சிஷனை எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. இந்த மாற்றத்தை பார்த்து இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பையன் தன்னோட பிரச்சனைகளை அவங்க கிட்ட சொல்கிறது அப்படின்றதும் ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கான பர்பஸே அதுதான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். ஓவரால் கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் இது. ரொம்பவே நீட்டாகவே எடுத்திருக்காங்க. பட் இந்த படத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அப்ரப்டாக முடிச்ச மாதிரி இருந்துச்சு. எய்தர் பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ ஏதோ ஒரு லாஜிக்கலான ஒரு எண்டிங்கோட முடிச்சிருந்துருக்கலாம். ஆல்சோ இந்த படத்தில் அந்த அப்பா அம்மா ஏற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி சில காட்சிகள் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லான சம்பவங்களுக்கு அப்புறம் ஏற்றுக்கிற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். அது ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஓவரால் ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.